ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் மிக்சர் கிரைண்டர் ஒரு நார்மல் மிக்சியை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. நம்ம நார்மலாக ஒரு மிக்சி ஜார் யூஸ் பண்ணுறதை விட இந்த ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதை விட ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா அகாரோடைய ராயல் ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் மிக்சர் கிரைண்டருடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளெண்டரில் இருக்கக்கூடிய டச் பேனல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதோடைய ஜார்ஸோடைய கெப்பாசிட்டி என்ன, இந்த ஜார்ஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். நான் பண்ணக்கூடிய ரிவ்யூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அகரோடைய ராயல் ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் மிக்சர் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2 ஜார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜார் டெம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மோட்டர் பாடி இருக்கும். இது வந்து ஒரு ஹெவி டியூட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளெண்டர். இது வந்து 2000 வாட்ஸ். அதுக்கப்புறம் இதோடைய மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100% காப்பரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதோடைய ஜார்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்லேயே லாங் ஜார் 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. அதோடைய லிட்டர் கெப்பாசிட்டி அண்ட் எம்எல் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜார்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலே வந்து நம்மளுக்கு லிட்டில் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணியோ ஏதாவது ஊற்றணும் அப்படின்னா அது மூலியமாகவே நம்ம ஊற்றிக்கலாம். எவ்ரி டைம் நம்ம வந்து லிட்டு ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டன்ட் ஸ்டீல் பிளேட்ஸ். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாப்ஸ் வந்து வரும். எல்லாமே நல்லா திக்காக இருக்குது. அண்ட் இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஜார் அண்ட் இந்த ஸ்மால் ஜார் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ ஃப்ரீ. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அண்ட் இந்த ஸ்மால் ஜார் வந்து பார்த்திங்கன்னா 600 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஏர்டைட் லீக் ப்ரூஃப் லிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. என்னதான் அதில் நம்ம லீக் ப்ரூஃப் லிட்ஸாக இருந்தாலுமே நம்ம வந்து எப்போயுமே ஒரு மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% தான் நம்ம வந்து அதில் லிக்விட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இல்லை நம்ம ஏதாவது கிரைண்ட் பண்ணுறோம்னா அதில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜார்ஸ் வச்சோன்னே இந்த பக்கத்தில் இருக்க பட்டன் வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டச் பேனல். நம்மளுக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய மிக்சர் ஜார்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த திருப்புற ரெகுலேட்டர் டைப் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டச் பேனல். ஸோ டைம், ஸ்பீட் அண்ட் ஒன்றுக்குமே வந்து ப்ரீசெட் மோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சூப் ஆர் ஸ்மூதி, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீசெட்ஸ் மோட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு grip கிடைக்கிது. ஸோ ஷேக்கியாக இல்லாமல் நல்ல ஒரு grip கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டடியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள் இதிலேயே வந்து நம்மளுக்கு அட்டாச்சாகவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டர் டெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ஜார் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம வந்து மாவு அரைக்கிறோம் அப்படின்னா சைட்ஸில் வந்து எவ்ரி டைம் நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தட்டி விடணும்னு அவசியம் கிடையாது. இதை வச்சு நம்மளால் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து நம்மளுக்கு ஸ்டக் ஆகிருக்குன்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து தள்ளி விட்டுக்கிற முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டர்ன் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணுற சிஸ்டம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மேலே எடுத்து வச்சா போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணால் கூட இந்த பிளெண்டர் வந்து உங்களுக்கு ஆன் ஆகாது. நீங்கள் மேலே மிக்சர் ஜார் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து ஆன் ஆகும். இது வந்து ஒரு சேஃப்டி பாயிண்ட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே ஜார் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அரைக்க போகிறேன். தேங்காய் பால் எப்படி எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அரை மூடி தேங்காவை இதில் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக தான் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ணலை. இதே நான் ஒரு நார்மல் மிக்சர் கிரைண்டரில் சேர்க்கும் போது இதை இன்னுமே வந்து நான் பொடுசாக கட் பண்ணி சேர்ப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அடிச்சு கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நான் இங்கே வந்து கிரைண்ட் அப்படின்ற ப்ரீசெட் மோடை செட் பண்ணிட்டேன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து 40 செகண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து பவர் பட்டனை ஆன் பண்ணிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஈவன் தோ நீங்கள் ப்ரீசெட் மோட்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணியிருந்தா கூட எப்போ வேணுமோ நீங்கள் வந்து இந்த பவர் பட்டனை டச் பண்ணி நீங்கள் வந்து இந்த மிக்சர் கிரைண்டரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பிகாஸ் இது 2000 வாட்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப நல்லாவே பிளெண்ட் பண்ணி கொடுத்துருந்தது. இந்த திக்கான
கோகனட் மில்க் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் இன்னும் வந்து ஃபில்ட்ரு பண்ணலை, அப்படியே பிளெண்ட் பண்ணதோடு அப்படியே நான் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிருக்கேன். இந்த போரை இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஊற்றுறதுக்கு. ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பில் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஸ்மூதிஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்மூதியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக ஒரு ஃபினிஷ் வந்து ஸ்மூதியில் வந்திருந்தது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிக்சர் ஜாரில் அடிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையவே வந்து ஒரு சங்க்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதில் சுத்தமாக சங்க்ஸ் இல்லவே இல்லை. இந்த ஸ்மூதி வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் பனானா யூஸ் பண்ணி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோடைய ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த டைமர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம இதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே மிஷினுமே ஆஃப் ஆகிடும். ஸோ இதோடைய லுக் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டான ஸ்மூதி நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதோடைய ப்ரொஃபஷ்னலிசம் வந்து கண்டிப்பாக அதோடைய அவுட்புட்லேயுமே வந்து தெரியுது. ஸ்மூதிஸ் தேங்காய் பாலெல்லாம் நல்லா அடித்து கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஹார்டான இந்த கரம் மசாலா இதெல்லாம் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அது வந்து சரியாக அடிக்காது மிக்ஸி. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து சரி ஓகே இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து இப்போ கரம் மசாலாஸ் வந்து போடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹார்டான இருக்கக்கூடிய கரம் மசாலா தான். ஸோ இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அதோட அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீசெட் மோட் நான் போகலை, டைமர் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ டைமர் மூலியமாகவும் நம்மளால் மேனுவலாக நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் டைமை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைமரில் வந்து நான் 40 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்பீடு வந்து நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் ஸ்பீட் நம்மளால் 9 வரைக்கும் இதில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்மளுக்கு எப்போ வேணுமோ அது வரைக்கும் நம்ம அதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம்னா நீங்கள் அந்த டைமில் கூட நீங்கள் வந்து பவர் பட்டனை டச் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோடைய சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போது சம்டைம்ஸ் அதுவாகவே ஸ்பீட் எடுத்துக்குது, சம்டைம்ஸ் அதுவாகவே ஸ்லோ பண்ணிக்குது. ஸோ எங்கே எப்படி நம்மளுக்கு வந்து அதை பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தாக கொடுக்க முடியும் அப்படின்றத அது ப்ரீசெட்டாகவே வந்து அதை வந்து நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுக்குது. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதில். ஸோ சூப்பர் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து வீட்டிலையே வந்து பிளெண்ட் பண்ண முடியுது. ரொம்ப நல்லா வந்து ஃபைன் பவுடராக நம்மளுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிது. நான் எக்ஸ்ட்ரா ஃபைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாட்டி வந்து ஜலிச்சுக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஹோம் மேட் பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கொஷின் என்ன இருக்கும்னா இதில் மாவு அரைக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. உளுந்து கூட நான் இதில் வந்து போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லாவே வருது. இட்லிக்கு மாவு அரைக்கணும்னா கூட இதில் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மல்டி கிரெயின் தோசை மாவு வந்து இதில் அரைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்டு, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து நவதானியம் எல்லாமே போட்டு ஊற வச்சு இதை வந்து நான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கிரைண்ட் மோடு போட்டுட்டு ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அது எல்லாமே கிரைண்ட் பண்ணிடுச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி தேவைப்படுறதுக்கு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நாபை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு தேவையான தண்ணியை அதில் நம்மளால் போர் பண்ணிக்க முடியும். நான் முதலே வந்து சொல்லியிருந்தேன் இந்த பிளெண்டர் டெம்பர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு அரைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு ஸ்டக்காக இருக்கு இல்லையா, அந்த பல்ஸ் எல்லாம் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு தள்ளி விடுறதுக்கு இந்த பிளெண்டர் டெம்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளெண்டர் டெம்பர் வந்து நம்மளுக்கு உள்ளே போடுறதுனால பிளேட்ஸில் போய் இடிச்சிடுமா அப்படின்ற கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் அது டிசைனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸில் படாத மாதிரி தான் அது டிசைனிங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி இந்த டெம்பர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய தண்ணி தேவைப்படலை, மாவு சூடாகலை. பொதுவாக நம்மளுக்கு வந்து மிக்சியில் மாவு அரைக்கும் போது எஸ்பெஷலி இட்லி மாவு இல்லை வடை மாவு அரைக்கும் போது மாவு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா வீணாயிடும், இட்லி வராது, களி மாதிரி போயிடும். அதே மாதிரி வடை மாவு வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வராது. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை. பிகாஸ் இதில் வந்து லாங் ஜார் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சூடாக மாட்டேங்குது, மோட்டர் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. அது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தோசை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவாவை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இதில் நம்ம வந்து தோசை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிகிரெயின் தோசாஸ்லாம் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி டிசானோடைய கோல்டு ப்ரெஸ்ட் வர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அட்டகாசமான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த தோசை. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண அகாரோடைய ராயல் ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் மிக்சர் கிரைண்டருடைய ரிவ்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.